இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட எல்லா ஜனங்களும் கானானுக்குள் வந்து சேரவில்லை. கானானுக்குள் அவர்கள் வராமல் பாதி வழியிலே அநேக ஜனங்கள் மரித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 20 வயதிற்கு மேற்பட்ட ஜனங்கள் அங்கே இருந்து புறப்பட்ட ஜனங்களே காலேப் யோசுவா குடும்பத்தை தவிர வேற யாருமே கானானுக்குள் போகவில்லை. எல்லாரும் வனாந்தரத்தில் மரித்து போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது அவர்களில் பலர் கொல்லப்பட்டார்கள், பலர் வாதைகளினால் மரித்தார்கள். ஆனால் இன்னும் அநேக ஜனங்கள் எப்படி மரித்தார்கள் என்றால் அவர்களுடைய ஆயுசு நாட்கள் வந்து அவர்கள் மரித்தார்கள். அவர்கள் மரிக்கிற வரைக்கும் கர்த்தர் இஸ்ரவேலுடைய கானானின் கனவை ஆண்டவர் தடை பண்ணினார். அவர்கள் மரிக்கிற வரைக்கும் அவர்களை கானானுக்கு போக விட்டாமல் அவர்களை 40 வருடங்களாய் வனாந்தரத்திலே சுற்றி திரிய பண்ணினார். அங்கே இருந்து 20 வயதிலே புறப்பட்டவர்கள் 60 வயதிலே மரித்தார்கள். 60 வயதுக்கு அதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாரும் அந்த வயதிற்குள் மரித்தார்கள். காரணம், சில காரியங்களை குறித்து கடந்த வாரத்திலே நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். தேவனாகிய கர்த்தருக்கு பிரியமில்லாததை அவர்கள் செய்ததினால் அவர்கள் மரித்து போனார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பின்னாடி உங்களுக்கு கேக்குதா? நல்லா கேக்குதா? கேக்குதாம்மா? உங்களுக்கு எல்லாம் கேக்குதா? புரியுதா? ஐயா பின்னாடி இருக்கவங்களுக்கு புரியுதா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. போற வர பாதி பேருக்கு புரியல. அல்லேலூயா. நான் யூடியூப்ல போடுவேன், கேளுங்க. கைகளை உயர்த்தி சொல்லுங்க சத்தமா அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். 1 யோவான் புத்தகத்திலே அதிலே நம்ம கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். எல்லா வாக்குத்தத்தங்களுக்கு மேலாய் ஒரு முக்கியமான ஒரு வாக்குத்தத்தம் 1 யோவான் புத்தகம் 2வது அதிகாரம் 25வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களை விட ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த வாக்குத்தத்தம் தான் பெரிது. ஏனென்றால் இந்த உலகத்திலே சொல்லப்பட்டிருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களும் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ அற்புதங்களை காண, உனக்கு அதிசயங்களை காண பண்ணுவே, நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். இந்த உலகத்திலே சொல்லப்பட்டிருக்கிற எல்லா மேன்மையான வாக்குத்தத்தங்களும் இந்த உலகத்தோட முடிந்து போய்விடும். உலகத்தோடு அவைகள் நிறைவு பெற்றுவிடும். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்பதற்காக அந்த ஆசீர்வாதத்தோடு பரலோகத்துக்கு போக முடியாது. வலதுபுறமும் இடதுபுறமும் பெருகுவாய் என்பதற்காக இந்த பெருக்கத்தோடு பரலோகத்துக்கு போக முடியாது. உன்னை மேன்மையாக வைப்பார் என்பதற்காக இந்த பூலோகத்தில் கடவுள் உங்களை மேன்மையாக வைப்பார். ஆனா அதற்காக நீங்கள் பரலோகத்துக்கு போய்விட முடியாது. பரலோகத்துக்கு போவதற்காய் ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய வாக்குத்தத்தம், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதுதான் வாக்குத்தத்தம். பரலோக ராஜ்யத்தை தருவே. இந்த உலகத்தில் கானான்ல வர்ற வரைக்கும், உலகத்தில் வாழ்ற வரைக்கும் நமக்கு எல்லாருக்கும் வாக்குத்தத்தம் தேவைதான். எல்லாருக்கும் நன்மையான வார்த்தைகள் கடவுள் நம்மோடு பேசுவது அவசியம்தான். ஆனா அந்த வாக்குத்தத்தங்களை வாங்கி எத்தனை ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டாலும் நாம எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போக போறோம். எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போக போறோம். மேன்மையா இருக்கிறவன் ஒரு நாள் மரிக்க போகிறான். ஆசீர்வாதமா இருக்கிறவன் ஒரு நாள் மரிக்க போகிறான். வலதுபுறமும் இடதுபுறமும் பெருகுகிறவன் ஒரு நாள் மரிக்க போகிறான். அதுப்புறங்களையும் அடையாளங்களையும் கண்டவர்கள் மரிக்க போகிறார்கள். அற்புதங்களும் அடையாளங்களும் செய்தவர்கள் மரிக்க போகிறார்கள். பிசாசுகளை துரத்தினவர்கள் மரிக்க போகிறார்கள். வியாதியிலிருந்து விடுதலை பெற்றவர்கள் மரிக்க போகிறார்கள். வியாதியை சுகமாக்கினவனும் மரிக்க போகிறான். ஆனால் இவைகளை தாண்டின ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு உண்டு. அவைகள் தான் பரலோக ராஜ்யம் என்கிற வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தம் தான் ரொம்ப முக்கியம். அதை குறித்து தான் 1 யோவான் 10வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 10 எழுதப்பட்டிருக்கிறது. நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவுள். ஏன் ஆண்டவர் இந்த எச்சரிப்பு கொடுக்கிறார்? இஸ்ரவேலர்கள் கானானுக்கு போக முடியாம பாதியிலே மரித்தது போல இன்றைக்கு பரலோக ராஜ்யத்துக்காய் அழைக்கப்பட்டவர்கள் பாதியிலே தங்களுடைய பங்கை இழந்து போகிறார்கள். பாதியிலே தங்களுடைய பரலோக பாக்கியத்தை இழந்து போகிறார்கள். ஆரம்பித்தது என்னமோ உண்மைதான், பரலோகத்துக்காக துவங்கினது உண்மைதான், பரலோகத்துக்காக வாழ்வேன் என்று முயற்சி பண்ணினது உண்மைதான், ஞானஸ்நானம் எடுத்தது உண்மைதான், திருவிருந்து எடுத்தது உண்மைதான், ரட்சிக்கப்பட்டது உண்மைதான், சத்தியத்துக்காக நின்றது உண்மைதான், வார்த்தைகளுக்காக வைராக்கியம் கொண்டதெல்லாம் உண்மைதான், பொய் இல்லை. ஆனா போக 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 அவருடைய வாழ்க்கையின் தடுமாற்றம், அவருடைய வாழ்க்கையை ஏற்படக்கூடிய சோதனைகளை தாண்ட முடியாமல், போராட்டங்களை தாண்ட முடியாமல், சத்துரு கொண்டு வரக்கூடிய சில காரியங்களை தாண்ட முடியாமல் தடுமாறுகிறார்கள். எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்கள் எப்படி கஷ்டப்பட்டு பல பிரச்சனைகளை தாண்டி கானானுக்கு போனார்களோ அதுபோல பரலோக ராஜ்யம் போகிறது சாதாரண காரியம் அல்ல. பரலோக ராஜ்யம் போகிறது பயங்கரமான போராட்டம் மிகுந்த பாதை. பரலோக ராஜ்யம் என்பது போராட்டம் மிகுந்த பாதை. பரலோக ராஜ்யத்தில் ஈஸியாய் நீங்கள் போயிட முடியாது. ஏன்னா நம்ம பரலோகத்தை தடுக்கிறவன் என்கிற ஒரு குரூப் இருக்கு, பரலோகத்துக்கு கூட்டி செல்லுகிற ஒரு குரூப் இருக்கு. அல்லேலூயா.
ஆமே, ரெண்டு குரூப்புக்கும் மத்தியில தாண்டி போகிற ஒரு மனிதன் தான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வான். அதனால தான் பைபிள் சொல்லுது, நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். அல்லேலூயா. நீங்கள் பரிசுத்தவான்களா இருக்கலாம், ஸ்தோத்திரம். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கலாம், ஸ்தோத்திரம். வசனத்தின்படி வாழுகிறவர்களா இருக்கலாம், ஸ்தோத்திரம். உபவாசம் இருக்கிறவர்களா இருக்கலாம், ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் நித்தியத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கலாம், உண்மையிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அவைகள் கண்டினியூ ஆகவில்லை என்றால், அவைகள் தொடர்ந்து வரவில்லை என்றால், அவைகள் நிற்கும் என்று சொன்னார். நீங்கள் எப்படி இவர்கள் கானானை இழந்தார்களோ அதுபோல பரலோக ராஜ்யத்தை நீங்கள் ஒரு நாள் இழந்து போவீர்கள். பரலோக ராஜ்யத்தை ஒரு நாள் நீங்கள் இழந்து போவீர்கள். நியாயத்தீர்ப்பு நாளில் நித்தியத்தை இழந்து போவீர்கள். அதனால தான் கடவுள் எச்சரிப்பாய் சொல்லி இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் இழந்தது போல நீங்களும் இழந்து போகாம அதை குறித்து கவனமாய் இருந்து கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் புத்தகம் 1வது அதிகாரத்திலே கடந்த நாட்களிலே இச்சைகளை குறித்து நாம் தியானித்தோம். இச்சைகளினால் ஏற்படக்கூடிய சில தாக்கங்களை குறித்து தியானித்தோம். இன்றைக்கு தொடர்ந்து சில பகுதிகளை தியானிக்க போகிறோம். 10வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது, ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. இந்த 2 வசனங்களும் ஒரு காரியத்தை முதலாவி சொல்லுகிறது. இன்னும் சில பகுதிகள் இருக்கிறது. அதிலே 2 காரியங்களை தியானிக்க போகிறோம். ஒன்று, ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர்கள் ஆனார்கள். நீங்கள் யாத்ராகம புத்தகம் 32வது அதிகாரத்தை வாசிக்கும் போது, யாத்ராகம புத்தகம் 32வது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 3வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்தால் 32 3வது வசனத்திலிருந்து திருப்பிக் கொள்ளுங்கள். எழுதப்பட்டிருக்கிறது, ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன்னணிகளை கலட்டி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருபிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தார். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே. ஆமென். ஒரு தெய்வத்தை உண்டாக்கி இதை நீ வணங்கு என்று சொன்னார். பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவர் இறங்கி வந்து ஒரு வார்த்தையை சொன்னார். 32வது அதிகாரம் 10வது வசனம், என் கோபம் இவர்கள் மேல் மூழுகிறது, இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், நீ என்னை விட்டுவிடு, உன்னை பெரிய ஜாதியாக்குவே. மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, என்னை விட்டு, இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்கி இருக்கிறார்கள், இந்த ஜனங்கள் எனக்கு அருவருப்பை செய்திருக்கிறார்கள், இந்த ஜனங்களுடைய செயல்பாடுகள் எனக்கு பிடிக்கவில்லை, என்னை விட்டு நான் இவர்களை கொன்று போட்டு உன்னை மாத்திரம் வைக்கிறேன், உன்னை பெரிய ஜாதியாக்குறேன். இஸ்ரவேலர்கள் 40 நாள் கஷ்டப்பட்டது காரணம் மோசையும் கூட. அல்லேலூயா. உண்மை சொன்னா விட்டுருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அவளத்தையும் கொன்னுட்டு மோசையும் மீதி இருந்த ஜனங்களையும், அந்த 20 வயசுக்கு கீழே இருந்தார்கள் அவள பேர்களை ஒரு வருஷத்தை கடவுள் கானானு கொண்டு போயிருப்பார். ஆனா மோசையினுடைய பரிதாபம், மோசையினுடைய ஜெபம், மோசையினுடைய இரங்கல் என்பது இஸ்ரவேலுக்கு விரோதமாய் தான் மாறினது. இஸ்ரவேலர்கள் போக வேண்டிய தூரத்துக்கு லேட்டா போறதுக்கு ஒரு காரணம் மோசை தான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஏனென்றால் அவன் விட்டிருந்தால் அவனையும் 20 வயசுக்கு உட்பட்ட அவ்வளவு பேர் கானானுக்கு போயிருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் அவன் விடாததுனால அவ்வளவு பேர் மரிக்கிற வரைக்கும் கானானிலே சுற்ற வைத்தார். இவர்களுடைய விக்கிரக ஆராதனை கடவுளுக்கு அருவருப்பாய் இருந்தது. ஆமென். நீங்கள் யாத்ராகம புத்தகம் 20வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்ராகம புத்தகம் 20வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. கடவுள் சொன்ன ஒரு வார்த்தை, ஏன் கடவுள் விக்கிரகத்தை வெறுக்கிறார், ஏன் கடவுள் விக்கிரக ஆராதனை அருவருக்கிறார். 20வது அதிகாரம் 3, 4, 5 சொல்லுகிறது, என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்கவே வேண்டாம். அல்லேலூயா. என்னை இல்லாம வேற கடவுளே இருக்கக்கூடாது. அதான் ஆண்டவர் அருவருக்கக்கூடிய காரியம். ஏன்னா கடவுள் ஒருத்தர் தான், அவரை விட வேற ஒரு ஆளும் கிடையாது. இப்ப நான் எக்ஸாம்பிள் சொல்லுகிறேன். இப்ப நான் இங்க பக்கத்துல குடியிருக்கிறேன். கீழே பக்கத்துல ரோட்ல என்ன மாதிரி ஒரு சிலையை கொண்டு வச்சு என்ன மாதிரியே வடிவச்சா நான் விடுவேனா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உங்களை அறியாம போட்டோ எடுத்தா நீங்க கேஸ் கொடுக்கலாம். நம்ம அனுமதி இல்லாம நம்ம ஒருத்தன் போட்டோவே எடுக்க முடியாது. நம்ம அனுமதி இல்லாம நம்ம ஒரு காரியத்தை ஒருத்தர் செய்யவே முடியாது.
அப்படின்னா இவ்வளவு பெரிய கடவுளுக்கு ஈடாய் ஒரு சிலையை கொண்டு வைக்கும்போது கடவுள் சொல்லுகிறார், என்னை அல்லாமல் வேற ஒரு கடவுள் இல்லை, என்னை அல்லாமல் ஒரு தெய்வம் இல்லை, என்னை அல்லாமல் எனக்கு ஈடாய் ஒன்றுமே இல்லை, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படிங்கிறாரு. இவ்வளவு பெரிய கடவுளை ஒரு சின்ன ஒரு சிலைக்குள்ளாலே கொண்டு வர முடியுமா? இவ்வளவு பெரிய ஆண்டவரை ஒரு சின்ன சிலையில கொண்டு வச்சா கடவுளுடைய மதிப்பை நாம் அவமானப்படுத்துகிறோம், கடவுளுடைய உயரத்தை அவமானப்படுத்துகிறோம், கடவுளுடைய மகிமையை அவமானப்படுத்துகிறோம், கடவுளுடைய செயல்பாடுகளை அவமானப்படுத்துகிறோம், கடவுளுடைய சிருஷ்டிப்பை அவமானப்படுத்துகிறோம். கடவுளுடைய சார்பாய் கடவுளால் உருவாக்கப்பட்ட ஒருத்தனை கொண்டு வச்சா எப்படி இருக்கும்? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்ப நான் சொல்றேன், எங்க அப்பா இருக்கிறாரு, எங்க அப்பாவை போய் நான் எங்க அப்பான்னு கூப்பிடாம பக்கத்து வீட்டுக்காரன் அப்பான்னு கூப்பிட்டா எங்க அப்பா என்ன ஆத்துல கட்டி விடுவார். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நீங்க 1000 பேரை அப்பா அம்மான்னு சொல்லலாம், 1000 பேரை நீங்க என் தகப்பன் என் தாய் என்று சொல்லலாம். ஆனா பெத்த தாய்க்கும் தகப்பனுக்கு தான் உங்க மேல உரிமை. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? சோத்திரம். ஹல்லேலூயா. பிள்ளைகள் தரலன்னா நீங்க கேஸ் போடல ஐயா. பிள்ளைகள் உங்களுக்கு பென்ஷன் தரலன்னா நீங்க கேஸ் போட்டா செல்லுபடி ஆகும். கோர்ட் சொல்லும், உங்க அப்பா அம்மாவுக்கு நீ கடைசி காலத்துல கொடுக்க வேண்டியதை கொடுத்துதாகணும். ஏன்? என்ன காரணம்? உறவு உறவு உறவு. அந்த அப்பா அம்மா கேஸ் போட்டா தான் பலிக்கும், இன்னொருத்தன் கேஸ் போட்டா பலிக்காது. எல்லாரையும் அப்பான்னு கூப்பிடலாம், எல்லாரும் அம்மானு கூப்பிடலாம். ஆனா என்ன பெத்தெடுத்த தாய் ஒருத்தி உண்டு, என்னை பெத்தெடுத்த தகப்பன் உண்டு. இந்த உலகத்துல எல்லாத்தையும் கடவுளே கடவுளே கடவுளேன்னு சொல்லும் போது சிருஷ்டி கடவுள், என்னை உருவாக்கின கடவுள் எவ்வளவு வேதனைப்படுவா, என்னை உருவாக்கின என் தகப்பன் எவ்வளவு வேதனைப்படுவா. இந்த உலகத்தில் இருக்கிற அவ்வளவு ஜனங்களும் இயேசுவால் உருவாக்கப்பட்டவர்கள், கர்த்தரால் உருவாக்கப்பட்டவர்கள். கர்த்தர் ஏன் வேதனைப்படுகிறார்? யான் படைத்த என் ஜனம், என்ன யான் படைத்த என்னுடைய ஜீவனை பெற்ற நாசியின் சுவாசத்தை பெற்ற என்னுடைய ஜனம் வந்தவனையும் போனவனையும் அப்பான்னு கூடுது. ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவருக்கு கோபம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாரையாவது போய் உங்க பிள்ளை அப்பான்னு கூப்பிட்டு அடி நொறுக்கி வேலை நொறுக்க மாட்டீங்களா? இதுதான் கடவுள் செய்கிறார். ஏன்னா இந்த உலகத்துல கிறிஸ்தவர்களோ முஸ்லீமோ சீக்கியர்களோ யாரா இருந்தாலும் அவ்வளவு ஜனங்களும் கடவுளால் உருவாக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. இரண்டாவது கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ரோமர்கள் எழுதின நிருபம் 1வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, ரோமர்கள் எழுதின நிருபம் 1வது அதிகாரத்தை வாசித்து பார்க்கும்போது அதில் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? 1வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதில் 22, 23 2 வசனங்களை வாசித்தால் அங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியோ பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாய் மாற்றினார்கள். இப்ப நீங்க ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் அருவருக்கக்கூடிய 2வது முக்கியமான காரியம், அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள எலி, பூனை, மாடு, ஆடு, பாம்பு, அப்புறமா சிங்கம், கரடி, புலி, இதுக்கு மேல கொண்டு வச்சிட்டான். ஹல்லேலூயா. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களை மாதிரி நினைச்சு ஒரு எலியை உருவாக்கி உங்க வீட்டுக்கு முன்னாடி இதுதான் நீங்கன்னு சொன்னா விடுவீங்களா? ஹல்லேலூயா. பட்ட பெயர் போட்டாலே நம்ம விட மாட்டோம், அப்படிதானே? பட்ட பெயர் போட்டு கூப்பிட்டாலே விட மாட்டேன், எலின்னு கூப்பிட்டா கொல்லும். ஆனா நம்மள மாதிரி ஒரு உருவத்தை உருவாக்கி விட்டு இதுதான் நீங்கன்னு சொன்ன எப்படி இருக்கும் நமக்கு? ஆண்டவர் சொல்ற, இவ்வளவு பெரிய மகிமை, இவ்வளவு பெரிய காரியங்களை படைச்சிருக்கிறேன், என்ன ஒரு சின்ன எலிக்குள்ள, சின்ன ஒரு பூனைக்குள்ள, சின்ன ஒரு பாம்புக்குள்ள, சின்ன ஒரு கரடிக்குள்ள கொண்டு மறைச்சு வச்சானா அவ்வளோ பெரிய மகிமையை உண்டு பண்ணுகிற ஆண்டவருக்கு அவமானம், அந்த அவ்வளோ பெரிய கடவுளுக்கு அவமானம். அதனாலதான் கடவுள் அருவருக்கிறார். இப்படிப்பட்ட ஜாதிகள் மேல் ஆண்டவர் கோபமாயிருக்கிறார். அதனாலதான் கன்றுக்குட்டிகள் மேல ஆண்டவர் கோபப்பட்டு இந்த கன்றுக்குட்டியை உருவாக்கின இந்த ஆரோனையும் அவனை சுத்தி இருந்த எல்லா ஜனங்களையும் ஒரே நாள் அழிப்பேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த கட்டளையை பாருங்க. யாத்திராகம புத்தகம் 20வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். 20வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், அவைகளை நீ நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இப்ப அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுகிறேன். நீங்க பரீட்சையில பாஸ் ஆயிட்டீங்க, நல்ல மதிப்பெண் எடுத்திருக்கீங்க. யாரு ஒரு பையன் இருக்கான், இவன் 10ஆம் கிளாஸ்ல பயங்கர மதிப்பெண், மாநிலத்திலே ஃபர்ஸ்ட். ஆனா இவன் பேரை கூட்டு இவனுக்கு பிரைஸ் கொடுத்தா இவன் விடுவானா? பிரைஸ் காட். ஹல்லேலூயா. செஞ்சது அவன், படிச்சது அவன், பிரைஸ் வாங்குறது அவன். அப்போ ஆண்டவர் செஞ்சதெல்லாம் கடவுள், நன்மை செய்ததெல்லாம் ஆண்டவர், உயர்த்தினதெல்லாம் கடவுள். ஆனா கும்பிடுறது மட்டும் வேற
ஜீவன் தந்தது இயேசு, அற்புதம் செய்தது இயேசு, நமக்கு பலம் தந்தது இயேசு. எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு கும்பிடுறது மட்டும் வேற. ஆமென். பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, நீ அவைகளை நமஸ்கரிக்க வேண்டாம், நீ அவைகளை சேவிக்க வேண்டாம், நான் அவைகளை அருவருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். விக்கிரகத்தை படைப்பதற்கு, விக்கிரகத்தை உருவாக்குவதற்கு இஸ்ரவேலிலே எங்கேயுமே ஆண்டவர் கட்டளை கொடுக்கல, எங்கேயுமே கடவுள் கட்டளை கொடுக்கல. வேதத்தில் எந்த இடத்திலேயுமே விக்கிரகங்களை உண்டாக்கென்றோ, நீ பலிபீடத்தை, இந்த விக்கிரகத்தின் பலிபீடத்தை உருவாக்க என்று சொல்லியோ கடவுள் எங்கேயுமே சொல்லல. கடவுள் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கக்கூடிய சட்டங்களை தான் கொடுத்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொன்னாரு, ஆமென், நீ ஆவியோடு உண்மையோடும் தொழுதுகொள். 20வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுது, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பாக ஒரு சொரூபத்தை ஆகிலோ யாதொரு விக்கிரகத்தை ஆகிலோ நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றாரு, மேலே வானத்துல கீழே பூமியில. வானத்துல யார் இருக்கா? நம்ம ஆண்டவர் இருக்காரு. பூமியில யார் இருக்கா? மனுஷன் இருக்கிறான், செடி கொடிகள் இருக்கிறது. வானத்தில் எது இருக்கிறது? சூரியன் இருக்கிறது, சந்திரன் இருக்கிறது. ஆண்டவருக்கே செய்யாதட்டார் கர்த்தர். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எங்கேயாவது ஒரு சிலையை வச்சு நீ என்னை வழிபடு என்று ஆண்டவர் சொல்லல. ஆமா, இஸ்ரவேல்ல எந்த சிலையும் நாட்டாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனா இப்ப புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் ஆண்டவருக்கே சிலையை நாட்டி, ஆண்டவருக்கே இப்ப கொண்டாட்டம், ஆண்டவருக்கே விக்கிரகம், ஆண்டவருக்கே ஆமென், ஆண்டவருக்கே பூஜை, ஆண்டவருக்கே ஆமென் சாம்பிராணி, ஆண்டவருக்கே அப்புறம் என்னது ஆரத்தி எடுப்பு. அல்லேலூயா. போட்டோவையும் அப்புறம் படங்களை வச்சுக்கிட்டு ஆண்டவருக்கே மெழுகுவர்த்தி கொடுத்து, ஆண்டவருக்கே தூபம் போடுதல், ஆண்டவருக்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, இவைகள் எல்லாம் விக்கிரக ஆராதனை. எங்கேயுமே இயேசு தனக்கு சிலை உருவாக்க வேண்டும் என்று சொல்லவே இல்லை. எங்கேயுமே கடவுள் தனக்காக ஒரு சிலையை உருவாக்க என்று சொல்லவே இல்லை. எங்கேயுமே கடவுள் தன்னை போல ஒரு படத்தை வை என்று சொல்லவே இல்லை. சொல்லப்பட்டிருக்கிறவைகள் எல்லாம் ஆண்டவருடைய படங்கள் அல்ல. அநேக நம்முடைய வீடுகளிலே படங்களை வச்சிருக்கீங்க, அநேக சில விக்கிரகங்களை வச்சிருக்கீங்க. தூக்கி தயவு செஞ்சு வெளியே போட்டுருங்க. இவைகள் எல்லாம் பிசாசு, இவைகள் எல்லாம் விக்கிரக ஆராதனை, இவைகள் எல்லாம் ஆண்டவரால் கொடுக்கப்பட்டவைகள் அல்ல. இவைகள் எல்லாம் சாத்தானுடைய வஞ்சகம், சாத்தான் கொண்டு வந்த தேவையற்ற காரியங்கள். இவைகள் எல்லாம் தேவனால் உண்டானவைகள் அல்ல. பைபிள் எங்கேயாவது சொல்லி இருக்கிறாரா? சரித்திரத்தை கொஞ்சம் போய் பாருங்க. புற ஜாதிகள் நமக்குள் கொண்டு வந்த கலாச்சாரங்கள் கிபி 70க்கு முன்னாடி 100க்கு முன்னாடி இந்த வேத புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த எழுதப்பட்ட வேத புஸ்தகத்தில் எங்கேயுமே விக்கிரகத்தை வையென்றோ பூஜை பண்ணு என்று சொன்னோ தூபம் காட்டு என்று சொல்லியோ வேதத்தில் எழுதப்படவில்லை. அதற்கு அப்புறமாய் வந்த பல சபையினுடைய சில தலைவர்கள் சேர்ந்து இவைகளை ஏமாற்றினார்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் 40 நாள் உபவாசம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சோத்திரம், ரொம்ப நல்லது. அல்லேலூயா. 40 நாள் உபவாசம். கேட்டா சொல்லுவார்கள், இயேசு மரிக்கிறதுக்கு முன்னாடி நாங்க 40 நாள் நோன்பு இருப்போம், தவம் இருப்போம். சோத்திரம். இப்ப அவங்கள்ட்ட போய் கேளுங்க, 40 நாள் என்னத்துக்கு இருக்கீங்கன்னு கேளுங்களேன். 40 நாள் ஏன் உபவாசம் இருக்கிறீர்கள் கேட்டு பாருங்க. தெரியாது. இயேசு மரிக்கிறதுக்கு முன்னாடி 40 நாள் உபவாசம் இருந்தாரா? இல்ல. அப்ப நீங்க ஏன் இருக்கீங்க? இயேசு மரிக்கிறதுக்கு முன்னாடி 40 நாள் புசியாமலும் குடியாமலும் இருந்தாரா? இல்லையே. நீங்க ஏன் இருக்கீங்க? இயேசு மரிச்சிட்டார், அதனால துக்கத்தோடு இருக்கிறோம். இயேசு மரிச்சவர் எழும்பிட்டாரா, அதுக்கப்புறமா எதுக்கு துக்கம்? செத்து போன மனிதனுக்காக துக்கம் கொண்டாட வேண்டிய அவசியம். ஆனா உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு ஏன் துக்கம்? இது எங்க இருந்து உண்டானது? நான் உங்களுக்கு தெளிவாய் சொல்லுகிறேன். ரோம பேரரசர்களிடத்திலிருந்து உண்டான வழிபாடுகள், அதுதானே தவிர வேற ஒன்றும் கிடையாது. உபவாசம் இருக்கிறதுல தப்பே கிடையாது. ஆனா இந்த 40 நாள் இருக்கிறீங்க தெரியுமா, அவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க, அவர்களுக்கு தெரியவே தெரியாது. ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம், மாயைக்குள்ள உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அது எப்படி உண்டாச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். தம்மூஸ் என்கிற ஒருவன் இருந்தா, அந்த தம்மூசுக்காக வாலி ஸ்திரீகள் தவறாய் ஒரு சபையிலே உட்கார்ந்து 40 நாள் அவனுக்காய் அழுவார்கள். 40 நாள் அவனுக்காய் துக்கம் கொண்டாடுகிற அதே பண்டிகை அப்படியே கிறிஸ்தவத்தில் டிரான்ஸ்ஃபர் ஆனது. அதற்கு பெயர் தான் ஈஸ்டர் என்று சொல்லப்படுகிறது. ஈஸ்டர் என்கிற பண்டிகை கிறிஸ்தவ பண்டிகை அல்ல. ஈஸ்டர் என்கிற வார்த்தைக்கு உயிர்த்தெழுதல் அல்ல, அர்த்தம் அதல்ல. ரிசரக்ஷன் என்பது உயிர்த்தெழுதல். ஈஸ்டர் என்பது ஈஸ்டர் தெய்வத்தினுடைய பண்டிகை. ஈஸ்டர் தெய்வத்தினுடைய பண்டிகை.
அந்த இஸ்டார் தெய்வத்தினுடைய பண்டிகையில தான் 40 நாள் உபவாசம் இருப்பார்கள். 40 நாள் அந்த தெய்வத்துக்காக, அதுவும் தவறான ஒரு வழிமுறையிலே வாலிப பிள்ளைகள் உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். கடவுள் இவைகளை அருவருத்தார் என்று எசேக்கியாவில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பண்டிகை அப்படியே கிறிஸ்தவத்துக்குள் புகுத்தி விட்டார்கள். நமக்கு தெரியாம கடவுளுக்காக இருக்கிறேன், ஏன் கடவுளுக்காக இருக்கிறேன் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்களுடைய மூளைக்கு வேலை கொடுங்கள், உங்கள் அறிவுக்கு வேலை கொடுங்கள், உங்களுடைய சிந்தனைக்கு செவி கொடுங்கள், சிந்தனைக்கு வேலை கொடுங்கள். எதற்காக இருக்கணும்? உபாசம் இருக்கிறதுல ஒன்றும் தப்பே கிடையாது. நான் உங்களுக்கு சொல்றேன், 100 நாள் இருங்க, 150 நாள் இருங்க. ஏன் இருக்கீங்க? எதற்காக இருக்கீங்க? இயேசுவுக்காக துக்கம் கொண்டாட இயேசு சொன்னாரா? எருசலேம் குமாரத்திகளே, உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்கு ஆளுங்கள். செத்து போன கடவுளுக்காக ஆராதிக்கலாம், உயிர் தெழுந்த கடவுளுக்காக செத்து போன கடவுளுக்காக துக்கம் கொண்டாடலாம், உயிர் தெழுந்த கடவுளுக்காக துக்கம் கொண்டாடணுமா? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நான் நேற்றைய தினம் செத்து போயிட்டேன்னு வைங்க, சோத்திரம். நீங்கள் எல்லாரும் பண்ண ஜபத்தில் நான் உயிரோடு இன்னைக்கு காலையில் எழும்புனேன்னு வைங்க. நேற்றைக்கு என் பையன் போய் ஆஸ்பத்திரியில் கொடுத்து பார்க்குறான், டாக்டர் கொடுத்துட்டாரு, உங்கள் அப்பா செத்துட்டாருடா, இந்த டாக்டர் சர்டிஃபிகேட், சோத்திரம், அல்லேலூயா. ஆனால் நீங்கள் பண்ண ஜபத்தில் நான் உயிரோடு எழும்பிட்டேன், சர்டிஃபிகேட் கரெக்டாக இருக்குது. அடுத்த வருஷம் என் ஃபோட்டோவை வச்சு பூஜை பண்ணி எங்கள் அப்பா செத்தாருன்னு நான் அவனை விடுவேனா? இதுதான் நம்ம பண்ணுறோம். நம்ம ஆண்டவர் உயிரோடு இருக்கிறாரு, ஆனா செத்து போறான்ட்டு பூ வைப்பு இல்லை, பொட்டு வைப்பு இல்லை, மீன் தின்னக்க இல்லை. நல்லது எங்களுக்கு நிறைய கிடைக்கும். அல்லேலூயா, சோத்திரம், அல்லேலூயா. சத்தமாய் கைகளை உயர்த்தி சொல்லுங்க. சாப்பிடாமலே இருங்க. அங்க சொல்ற ஐயா பாஸ்டர் மலிஞ்சிருச்சு, சீக்கிரமா நான் நிறைய வாங்கி சாப்பிடுவேன். நல்லது, சோத்திரம், அல்லேலூயா. கவனிங்க. இவைகளெல்லாம் மூட நம்பிக்கைகள், இவைகளெல்லாம் கர்த்தரால் கொண்டு வரப்பட்டவைகள் அல்ல. அநேக இடங்களிலே குருத்தோலையை எரித்து அடுத்த வருடம் அதை தலையிலே பூசி கொள்ளுகிறார்கள். அதற்கு பேரு தான் சாம்பல் புதனாம். பிரைஸ் தி லார்ட். பைபிள்ல எங்க இருக்கு சாம்பல் புதன்? பைபிள்ல எங்க இருக்கு சாம்பல் புதன்? இருக்கா? அந்த குருத்தோலையினுடைய எரித்து பூசுற சம்பவம் பைபிள் எங்கேயாவது எழுதப்பட்டிருக்கா? கிபி 100க்கு பின்னாடி உண்டான சபைகளிலே உண்டானவைகள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு அப்புறமாய் மனிதர்கள் தங்களுடைய பாவத்தை போக்குவதற்கு வழி தெரியாம சத்தியத்தை அறிந்து கொள்ளலை. ஏன்னா இந்த பைபிள் மனுஷன் கையில கொடுக்கப்படல. பைபிள் கொடுக்கப்படலங்க. மார்ட்டின் லூதர் இல்லனா இன்னைக்கு நீங்களும் நானும் ஏமாந்து போயிருப்போம். குருத்தோலைகளை எரித்து, ஒரு வருஷமா வீட்டில் வச்சு குருத்தோலைகளை எரிச்சு அவர்களுடைய நெற்றியிலே பூசினால் பாவம் மன்னிக்கப்படும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. எப்பாடி அப்படி மன்னிக்கப்பட்டுருச்சுன்னா பாவம் அவர் எதுக்குடா சிலுவையை தூக்கிட்டு போகணும்? எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணும்? எதுக்கு முள்முடியை சூட்டணும்? எதுக்கு வாரினால் அடிக்கப்படணும்? பாவம் மன்னிக்கப்படுவதற்கு இந்த சிறு சாம்பலும் புழுதியும் போதுமே. சாம்பலை தேய்ச்சா எல்லாம் சரியாயிருங்கிறது மூட நம்பிக்கை. சகோதர சகோதரிகளை, கர்த்தருடைய பிள்ளைகளை, ஐயா அம்மா தம்பி தங்கச்சி, ஒண்ணு புரிஞ்சுக்குங்க. பரலோகத்தை தடுப்பதற்காக சாத்தானால் கொண்டு வரப்பட்ட பெரிய தந்திரம், சபைகளுக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கிற மாயம். இந்த மாயத்திலிருந்து வெளியே வாங்க. இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை அல்லாமல் ரட்சிப்படைவதற்கு வேறே வழி இல்லை. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை அல்லாமல் நம்முடைய பாவங்கள் போக்கப்படுவதற்கு வழி இல்லை. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்துக்குள்ள நீங்கள் மன்னிப்பு பெறாமல் நீங்கள் நித்தியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. என்ன சாக்கிரமந்துகள் பண்ணாலும் அவைகள் எல்லாம் வீணா இருக்கும். அந்த சாக்கிரமந்துகள் பரலோக ராஜ்யத்துக்கு நமக்கு கொண்டு போகாது. அந்த சாக்கிரமந்துகள் பரலோகத்தை நம்மை விட்டு அகற்றி போடும். அதனால் எச்சரிக்கையா இருங்கள். அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், விக்கிரகங்களை குறித்து கவனமாயிருங்கள். இது விக்கிரகத்தின் ஆவியுடைய வேலை, இது விக்கிரகத்தின் ஆவியினுடைய செயல்பாடுகள். மனிதனை பரிசுத்தத்திலிருந்து விலக்குவதற்காக அல்லது தேவனை விட்டு விலக்கி அந்நிய தெய்வத்தை வணங்க வைப்பதற்காக இயேசுவை போலவும், பிரியாளை போலவும், யோசேப்பை போலவும், மிகாவேலை போலவும், கேப்ரியலை போல உருவங்களை உருவாக்கி அவனை சபைகளிலே புகுத்தி கொண்டு விட்டான். பைபிள்ல எங்கேயுமே கிடையாது. எச்சரிக்கையா இருங்கள். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. ஆண்டவர் இந்த ஜனங்களுக்கு ஒன்று சொல்லுகிறார். நீங்கள் வாசித்து பாருங்கள். அதிலே 32வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்திராகம புத்தகம் 32வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது இங்க ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. கடவுள் ஏன் இவர்களை அருவருத்தார்? அப்படியே நீங்கள் வாசித்து பாருங்கள். 5-6 வசனம். 2 வசனம் என்ன சொல்லுது? ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறி மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலியிட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிள் சொல்லுகிறது, அடுத்த நாள் ஆரோன் சொல்லுகிறார், கன்றுக்குட்டியை உருவாக்கிட்டு சொல்றா, கடவுளுக்கு பண்டிகை. யாருக்கு பண்டிகை? கர்த்தருக்கு பண்டிகை, வேற யாருக்கும் இல்லை. யாருக்கு பண்டிகை?
சாதாரண காரியம் அல்ல. அவைகள் எல்லாம் பரலோக ராஜ்யத்திலே அங்கீகரிக்கப்படுகிறது. அவர்கள் சமாதான பலிகளை செலுத்தினால் உடனே ஆண்டவர் பரலோகத்தை திறந்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். சர்வாங்க தகன பலிகளை செலுத்தும் போது அவர்களுடைய எல்லாவற்றையும் கடவுளே பொறுப்பெடுக்கிறார். இங்க பைபிள் சொல்லுது, இதை பிசாசுக்கு கொடுத்ததுனால், கன்று குட்டிக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்ததுனால், கன்று குட்டியோடு உறவோடு இருக்கிறதுனால கர்த்தர் சொல்றாரு, இவங்களை நான் அதம் பண்ணுவேன். அல்லேலூயா. மோசே பிடிச்சாரு, ஐயா விட்டுருங்க ஐயா, விட்டுருங்க ஐயா. அல்லேலூயா. மோசே பாருங்க, ஆண்டவருக்கு விரோதமா ஜனங்கள் எழும்பும் போதெல்லாம் தடுப்பார். ஆனா ஒரே ஒரு டைம் அவருக்கு விரோதம் எழும்பணும்னு விட்டுட்டாரு. அல்லேலூயா. அப்ப அவர் சொல்வாரு, பாரு இன்னைக்கு நீ சாதாரணமா சாவ மாட்ட. அல்லேலூயா. பாதாளம் திறந்து உள்ள போயிடுச்சு. ஆனா நான் யோசிச்சாடா பாவி மோசே, அவ்வளவு நேரம் பிடிச்சிட்டு ஒன்ன பேசினா மட்டும் விட மாட்டேங்க. அல்லேலூயா. கடவுளுடைய பிள்ளை என்கிறதை நிரூபிக்க வரும்போது மோசே விட்டார். அதனாலதான் கோகாத்தியர் பாதி பேர் அப்படியே ஓப்பன் ஆகி உள்ள போயிட்டாங்க. சோத்ரா. அல்லேலூயா. ஆண்டவர் இவர்களை விட்டாரு. ஆனா என்ன நடக்குது வாசிக்கலாம். 32வது அதிகாரம், 32வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 34வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 32வது அதிகாரம் யாத்திராகமம் 32, 34. இப்பொழுது நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்துக்கு ஜனங்களை அழைத்து கொண்டு போ. என் தூதனானவர் உனக்கு முன்பாக செல்லுவா. ஆகிலும் நான் விசாரிக்கும் நாளில் அவர்களுடைய பாவத்தை அவர்களிடத்தில் விசாரிப்பே. ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் உன் பேச்சை கேட்டு நான் விட்டுட்டேன். ஆனா நீ போயிட்டே இரு, நான் உன்னை விசாரிக்கிற நாள்ல விசாரிப்பேன். யாத்திராகமம் புத்தகம் அதிலே 20வது அதிகாரம் 5வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எல்லாரும் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான பகுதி. எல்லாரும் கவனமா இருக்க வேண்டிய தாய் தகப்பன்மா கவனமா இருக்க வேண்டிய ஒரு முக்கிய பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்து 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நான் விசாரிப்பேன். யாத்திராகமம் 32ல ஆண்டவர் சொன்ன வார்த்தையை பாருங்க. நீ என்ன விட்டுரு, நீ சொன்ன இடத்துக்கு அழைச்சிட்டு போ, ஆனா நான் விசாரிக்க போது நான் விசாரிப்பேன். இங்க என்ன சொல்றாரு? 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும். அப்பா அம்மா விக்கிரக ஆராதனை பண்ணாங்க, அப்பா அம்மா மந்திரவாதம் பண்ணாங்க, அப்பா அம்மா செய்வினை வச்சாங்க, அப்பா அம்மா பூஜை பண்ணினாங்க என்கிறதுக்காக வேத வசனம் சொல்லுகிறது, பிள்ளைகளை 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 அந்த ஆவிகள் தாக்கி கொண்டிருக்கிற அநேக குடும்பங்களை அறிவு. அநேக குடும்பங்களிலே அப்பா அம்மா செஞ்ச பாவம் மறுபடியும் 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 பிள்ளைகளை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மறுபடியும் அடுத்த ஜெனரேஷன் பிள்ளைகள் ரொம்ப பாடுபடுறாங்க. கேட்டா தெரியாது என்ன விஷயம்னு தெரியாது. நம்ம என்ன நினைக்கிறோம், எவனோ நமக்கு மந்திரவாதம் வச்சுட்டா. இல்ல, சாபங்கள் தொடர்வதனால், சாபங்கள் பின்தொடர்வதனால் அநேக குடும்பங்களிலே சமாதானம் இல்லை, அநேக குடும்பங்களிலே ஆசீர்வாதம் இல்லை, அநேக குடும்பங்களிலே நிம்மதி இல்லை. ஏனென்றால் இந்த 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் இந்த பாவங்கள் விசாரிக்கப்படுகிறது. ஏதோ ஒருக்கா செஞ்சுட்டேங்கிறதுக்காக தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. அந்த பிசாசனுடைய உறவை நீங்கள் முறிக்கணும். அவனுக்கு கொடுத்த காரத்தை நீங்கள் கேன்சல் பண்ணணும். இயேசு இரத்தத்தினால் நீங்கள் கழுவப்படணும். இயேசு இரத்தத்தினால் உங்கள் பிள்ளைகள் கழுவப்படணும். இயேசு இரத்தத்தினால் உங்கள் தலைமுறைகள் கழுவப்படணும். இயேசு இரத்தத்தினால் நீங்கள் மீட்கப்படணும். சிலுவையில் தொங்கின இயேசு இரத்தத்தை அல்லாமல் வேறே ஒன்றினாலும் உங்களுடைய சாபங்கள் தீர்வதில்லை, உங்களுடைய பாவங்கள் தீர்வதில்லை. எந்த சாக்கிரமந்துகளும் உங்கள் பாவங்களை உங்களை விட்டு விலக்காது. இந்த சிலுவையில் மரித்த மரத்திலே தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கினார். இந்த இரத்தத்துக்குள்ள வர்ற ஒரு மனிதனை, இந்த இரத்தத்துக்குள்ள வருகிற ஒரு ஸ்திரியை, இந்த இரத்தத்துக்குள் வருகிற ஒரு தலைமுறையை கடவுள் விடுதலை ஆக்குவார். அவர்கள் மேல் இருக்கிற சாபத்தின் கட்டுகளை கர்த்தர் உடைத்து தேவன் நித்திய ஜீவனை அவர்களுக்கு கொண்டு வருவார். நம்புறவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. நல்ல கைகளை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்களா? இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நீ என்ன ரத்தத்தினால கழுவுன்னு சொல்லி ரத்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. விடுதலை ஆவி. வேற என்னத்தை கட்டினாலும், எங்க போய் முங்கினாலும், எங்க போய் மொட்டை அடிச்சாலும் நடக்காது. அல்லேலூயா. பாதி பேர் வேளாங்கண்ணில அங்க மொட்டை அடி. அல்லேலூயா. நம்ம ஊர்ல அடிச்சா வளராது போல இருக்கு. அடுத்து வந்து நம்ம சர்ச்சில் அடிச்சு பார்ப்போமே, வளரத்தானே பார்ப்போம். அல்லேலூயா. இருக்கீங்களா? பிரைஸ்லா. முடி வெட்டுறதுக்கு எங்கேயோ போய் முடி வெட்டுறது. சோத்ரா. பிசாசோடு உறவு கொள்ளாதிருங்கள், பிசாசோடு ஐக்கியம் வைக்காதிருங்கள். அவைகள் உங்க வீட்டை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். பிசாசுக்கு ஒரு வேலை இருக்கு, கொடுத்துட்டேனா தாத்தான்னு கேட்டே இருக்கும். அதனாலதான் சில பிள்ளைகளை பின்னாடியே துரத்திக்கிட்டு கிடக்கான்.
கொடுத்தா தாத்தா அவனுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு. கோழியை கொடு, ஆடை கொடு, மாடை கொடு, எல்லாத்தையும் கொடு, குருவியை கொடு, எலிய வரைக்கும் கொடு. அல்லேலூயா. அது திருப்பி கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். நீங்கள் கேட்டீங்களோ இல்லையோ, ஆனா இது சரியான எச்சரிப்பு. மனம் திரும்பினால் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் காப்பாற்றப்படுவார்கள். போட்டோ இருந்தா தூக்கி எறிங்க எங்கேயாவது குளத்துல. அவன் விற்கிறாங்க சின்ன பொம்மை இருந்தா தூக்கி எறிங்க. அப்படி பையனா நாங்க உங்க வீட்டுக்கு வரும்போது சாக்கில் கட்டி என்னட்ட தாங்க, நான் கொடுத்த ஆத்துல கொண்டு இறக்க முடியும். அல்லேலூயா. இல்லையா, பயமா இருக்கு, நானே இருக்கிறேன். அல்லேலூயா. நானே எடுக்க, ஐயா எடுக்கிறதுக்கு பேடியா இருக்கு. ஒரு பேடி வேண்டாம், ഞങ്ങൾ உண்டு. அல்லேலூயா. அவன் தூக்கிட்டு போய் எங்கேயாவது கொண்டு போடுறதுக்கு நான் ரெடியா இருக்கு. அவன் நான் எத்தனத்தை எரிச்சு எத்தனத்தை உடைச்சேன்னு எனக்கு தெரியும். நான் ஜீவனோட தான் இருக்கேன். ஆண்டவருக்கா சாட்சியா இருக்கிறேன். பைபிள் சொல்லுகிறது, அவன் பிசாசுகள் அவன் உங்களை ஏமாத்த இடம் கொடுக்காதிருங்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த பைபிள் சொல்லாத ஒன்றை நானே பேசினாலும் ஏற்றுக்காதீங்க. இந்த பைபிள் சொல்லாத ஒன்றை இந்த உலகத்தில் எவன் வந்து சொன்னாலும் ஏற்றுக்காதீங்க. பைபிள் சொல்லாத ஒன்றை நீங்கள் செய்வீங்கன்னா நீங்கள் பரலோகத்துக்கு டாட்டா காட்டிடுங்க, நரகத்துக்கு ஓப்பன் பண்ணிடுங்க. அதான் உண்மை. நீங்கள் ஆராதிக்கிறதுனாலையோ காணிக்கை கொடுக்கறதுனாலையோ நித்தியத்துக்கு போக முடியாது. உங்கள் ஐக்கியம் எங்கே இருக்கிறது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சாத்தானோடு உடன்படிக்கை பண்ணிடாதீங்க. உங்க பிள்ளைகளையும் உங்க குடும்பத்தையும் விட மாட்டான். அதனால கவனமா இருங்க. எழுந்து நிற்கலாம். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து நிற்கலாம். தேங்க்யூ ஃபாதர். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. சர்வ வல்லவருடையத்தில் நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். அருமையான சகோதரனே சகோதரியே, இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டது உண்மைதான். அவர்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தது உண்மைதான். அவர்களுக்கு கானானை கொடுப்பன் என்று சொல்லது உண்மைதான். ஆனா வேதம் சொல்லுகிறது, வழியில் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். வழியில் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். ஒருவேளை இந்த வசனம் உங்களை வேதனைப்படுத்துதா? இதுதான் சத்தியம். உங்க ஆத்மாவை குறிவைத்து கடவுள் பேசி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்கட்டும். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்கட்டும். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்கட்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் ஒப்பு கொடுக்க போறீங்க. கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாரும் ஒப்பு கொடுக்க போறீங்க. எல்லாரும் ஒப்பு கொடுக்க போறீங்க. தேவனுக்கு உங்களை அர்ப்பணிங்க. சாபங்கள் உங்க குடும்பங்களை வரவிடாமல், சாபங்கள் உங்க வீட்டை தொட விடாமல், சாத்தானால் கொண்டு வரப்பட்ட மாயத்திலிருந்து விடுதலை ஆகுங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எதுவுமே உங்களை விடுவிக்க முடியாது, உங்களை ரட்சிக்க முடியாது, உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தை தர முடியாது. சிலுவையிலே மரித்த இயேசு மாத்திரமே, சிலுவையிலே மரித்த இயேசு மாத்திரமே, சிலுவையிலே மரித்த இயேசு மாத்திரமே, சிலுவையிலே மரித்த இயேசு மாத்திரமே, சிலுவையிலே மரித்த இயேசு மாத்திரமே நித்திய ஜீவனை தர முடியும். சிலுவையில் மரித்த இயேசு மாத்திரமே பரலோக ராஜ்யத்தை தர முடியும். சிலுவையில் மரித்த இயேசுவின் இரத்தத்தினால மாத்திரமே நம்முடைய சாபங்கள் உடையும். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிக்க போறீங்க. எல்லாரும் ஜெபிக்க போறீங்க. அநேக நேரங்களில் நாம தெரியாம செய்த பாவங்கள் நம்முடைய தலைமுறைகளை பிள்ளைகளையும் தாக்குகிறது. பிள்ளைகளின் பிள்ளைகளையும் தாக்குகிறது. 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் ஏசப்பா கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லுங்க. தெரியாம செஞ்சுட்டேனே மன்னிங்க என்று சொல்லுங்க. என் பாவத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாருங்க என்று சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் எரிச்சல் படுகிற காரியத்திலிருந்து தேவன் என்னை விடுதலையாக்கும். ஆண்டவரே, என்னை ரட்சியுமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்பீங்களா? ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்பீங்களா? ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்பீங்களா? ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்பீங்களா? ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் கேட்க போறீங்க. ஆண்டவரே, எங்களை விடுதலையாக்கும் அப்பா, எங்களை விடுதலையாக்கும் அப்பா, எங்களை விடுதலையாக்கும் ஆண்டவரே. ஓ, எங்களுடைய தலைமுறைகளுக்கு சாபங்கள் வரக்கூடாதப்பா. எங்க பிள்ளைகளுக்கு சாபங்கள் வரக்கூடாது. எங்க பிள்ளைகளுக்கு சாபம் வரக்கூடாது. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எங்க மேல இறங்கட்டும். உன் மேல் இருக்கிறேன் ஆவியும் உனக்கு நான் அருளின ஆமென் ஆசீர்வாதம் உன்னை விட்டு, வார்த்தைகள் உன்னை விட்டு, உன் சந்ததிகளை விட்டு என்றும் நீங்குவதில்லை என்று சொன்ன வாக்குத்தத்தங்களை நாங்கள் சுதந்திரிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாரும் ஜெபிக்க போறீங்க. எல்லாரும் ஜெபிக்க போறீங்க. யாருமே சும்மா இருக்காதீங்க. அம்மா ஐயா, அநேக நேரங்களிலே நாம தெரியாம தான் செஞ்சோம். தெரிஞ்செல்லாம் யாரும் பண்ணல, தெரியாம செஞ்சிருக்கிறோம். ஆனா அவைகளிலிருந்து விடுதலையை நம்ம தான் வாங்கணும், நம்ம தான் அழணும், நம்ம தான் புலம்பணும். நம்முடைய சந்ததிகளுக்கு நம்ம தான் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். நம்முடைய சந்ததிகளுடைய ஆசீர்வாதம் நம்முடைய கையில தான் இருக்கிறது. தலைமுறையினுடைய ஆசீர்வாதம் பெற்றோர்களின் கையில இருக்கிறது. ஹல்லேலூயா. 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 நாம செய்கிறவைகள் நம்முடைய பிள்ளைகளை தொடரும். நாம செய்கிறவைகள் நம்முடைய சந்ததிகளை தொடரும். நாம செய்கிறவை நம்முடைய குடும்பங்களை தொடரும். அதனால இன்னைக்கு ஸ்டாப் பண்ணுங்க. ஆண்டவரே, இவைகள் எங்களுக்கு வேண்டாம். மாயத்தினால நாங்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவர்களா இருந்தோம், கிறிஸ்தவ வழிபாடுகளுக்குள்ளாடி சாத்தான் தன்னுடைய பாவத்தை, தன்னுடைய அக்கிரமத்தை, தன்னுடைய ஆராதனை
சோதனைகளை கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவரை அல்லாமல் வேற எதையும் ஆராதிக்க தேவன் அனுமதிப்பதில்லை. ஆண்டவருக்கு ஈடாய் எந்த 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 சிருஷ்டிப்பும் இல்லை. ஆண்டவருக்கு ஈடாய் எதையுமே பண்ண முடியாது. ஆண்டவருக்கு ஈடாய் எதுவுமே இல்லை. வானத்தை பூமியை படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனை ஒரு சிறிய கட்டடத்துக்குள்ளேயோ, ஒரு சிறிய பொம்மைக்குள்ளேயோ, ஒரு சிறிய அவயவத்துக்குள்ளேயோ அடைத்து வைக்க முடியாது. தேவனுடைய மகிமையை நாம ஒரு சிறிய காரியத்துக்குள் அடைக்க முடியாது. ஆமென். அவைகளினால் கடவுள் கோபமடைகிறார். கடவுள் கோபமடைகிறார். கடவுள் கோபமடைகிறார். தகப்பனை தகப்பன் என்று கூப்பிடாதவர்களை குறித்து கடவுள் கோபமடைகிறார். கடவுள் எரிச்சலாகிறார். ஆமென். வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று சொல்லுகிறார். என்னை பகைக்கிறவர்களுடைய பாவத்தை நான் விசாரிப்பேன். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஐயாமாரு ஜெபம் பண்ணுங்க. தம்பிமாரு, தங்கச்சிமாரு, பெரியவங்க ஜெபம் பண்ணுங்க. வேண்டாம், ஒருவேளை உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். தம்பி, உங்க முன்னோர்கள் செய்த பாவம் உங்களை சூழ்ந்து கொண்டே இருக்கும். அவைகள் உங்க வாழ்க்கையில முன்னேற விடாது. அவைகள் உங்க வாழ்க்கையில முன்னேற விடாது. உங்க வருமானத்துல கை வைக்கும், உங்க சுகத்துல கை வைக்கும், உங்க குடும்பத்தின் சமாதானத்துல கை வைக்கும். அதனாலதான் அநேக குடும்பங்கள்ல வர்ற ஆசீர்வாதம் காணாம போகுது, காணாம போகுது. கவனம், கவனம். ஆண்டவர் எச்சரிக்கிறார். கவனம். ஆசீர்வாதத்தை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறார். ஏன்னா முன்னோர்கள் செய்த பாவங்கள் அங்கே கிடக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க கேன்சல் பண்ணுங்க, நீங்க கேன்சல் பண்ணுங்க. ஆண்டவரே, என் மேல இறங்கும். ஆண்டவரே, அந்த இரத்தம் என் மேல இறங்கட்டும்னு சொல்லுங்க. அந்த ஆண்டவரே, சாபத்தை உடைக்கிற இரத்தம். வேற ஒண்ணு எனக்கு வேண்டாம். வேற எதனாலையும் மீட்பு கிடையாது. வேற எதனாலையும் நம்ம வாழ்க்கை மாற முடியாது. ஆமே. சிலுவையிலே மரித்த இயேசுவினுடைய இரத்தம், சிலுவையில் சிந்தப்பட்ட இயேசுவினுடைய இரத்தம், சிலுவையில் சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களையும் சாபங்களையும் என் வாழ்க்கையை விட்டு மாற்று. பாவத்தினாலும் சாபத்தினாலும் தவித்துக் கொண்டிருப்பீர்களா? இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க. என் குடும்பத்தில் ஏன் முன்னேற்றம் இல்லை? என் குடும்பத்தில் ஏன் சமாதானம் இல்லை? என் குடும்பத்தில் ஏன் வருமானம் தடைபடுது? அந்த வருமானம் எல்லாம் காணாமல் போகுது. ஏதோ ஒன்று சாப்பிடுவதை போல் இருக்கிறது, ஏதோ ஒன்று சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. அதுதான் சாபம், அதுதான் சாபம். அந்த சாபத்தை உங்க வீட்டை விட்டு வெளியே தள்ளுங்க. இன்னைக்கு இரத்தத்தினால வெளியே தள்ளுங்க. உங்க வீடு ஆசீர்வதிக்கப்படும், உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். எல்லாரும் ஜெபிங்க. தம்பி மாரெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. பெரியவங்க எல்லாரும், வாலிபர்கள் எல்லாம் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. அப்பா கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, ஒருவேளை ஒருவேளை இருக்கும் என்றா என்னை விடுதலை பண்ணும் ஆண்டவரே. அநேக நேரங்களில் நாம நினைக்கிறோம், நம்ம நினைக்கிறோம், அநேக நேரங்களில் நாம நினைக்கிறோம், என்ன நினைக்கிறோம்னா, ஏன் இப்படி எனக்கு நடக்கிறது? யாரோ ஏதாவது செய்து விட்டார்களா? ஒண்ணுமே இல்லை. முன்னோர்கள் செய்த பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையை தாறுமாறாக்கி கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கைக்கு வர வேண்டிய நன்மைகளை தடுத்து கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கைக்கு வர வேண்டிய கிருபைகளை தடை செய்து கொண்டிருக்கிறது. ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை. சிலுவையில் தொங்கின இயேசுவை பாருங்கள். இரத்தத்தினால் கழுவப்படுங்கள். உங்க வீட்டில் இருக்கிற சாபம் பாதாளத்துக்கு போயிரும். உங்க வீட்டில் இருக்கிற பாவங்களும் சாபங்களும் கடலின் ஆழத்துல போயிரும். ஆண்டவருடைய முதுகுக்கு பின்னால போயிரும். அதை கடவுள் பார்க்கவே மாட்டார். உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு புதிய துவக்கத்தை கடவுள் இன்னைக்கு தரப்போகிறார். நல்லா கைதட்டி ஜெபிக்க பாருங்க. கொஞ்ச நேரம் எங்க வாழ்க்கையின் புதிய துவக்கம் இன்றைக்கு உருவாகட்டும். ஆண்டவரே, எங்க வாழ்க்கையின் புதிய துவக்கம் உருவாகட்டும். நல்ல கைதட்டி பெற்றுக்கொள்ளுங்க. எங்க மேல ரத்தம் இறங்கட்டும். வேற ஒரு வழியும் இல்லை, வேற ஒரு வழியும் இல்லை. நாம் வாழ்வதற்கு, நாம் உயர்த்தப்படுவதற்கு, நாம் ரட்சிக்கப்படுவதற்கு, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு, இந்த உலகத்தில் சுகத்தோடு பலத்தோடு ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளால், மேன்மைப்படுத்தப்பட்ட விளையால் உயர்த்தப்பட்ட விளை வாழ்வதற்கு வேற வழியே இல்லை, வேற வழியே இல்லை. இயேசுவின் ரத்தம் மட்டுமே. சகோதரா, சகோதரி, இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க யாரா இருந்தாலும் சரி, உங்க வீட்டின் சாபத்தை உடைக்கிறதுக்கு, உங்க வீட்டின் தரித்திரத்தை மாற்றுவதற்கு, உங்க வீட்டில் இருக்கிற ஆசீர்வாதமின்மையை மாற்றுவதற்கு ஒரே ஒரு வழி இருக்கிறது. அது இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் மாத்திரமே. அது இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் மாத்திரமே. உங்க வீட்டில் இருக்கிற சமாதான குலைச்சல்களை, உங்க வீட்டில் இருக்கிற பாவத்தின் வல்லமைகளை, உங்க வீட்டில் இருக்கிற சாபத்தின் வல்லமைகளை உடைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவத்தையும் உங்களை விட்டு விலக்கும், சகல சாபத்தை உங்களை விட்டு விலக்கும். உங்க குடும்பத்தில் ஒரு பெரிய சமாதானத்தை கொண்டு வரும், ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாம இருக்கீங்களா? இன்னைக்கு கைதட்டி சொல்லுங்க, என் வீட்டுல ஒரு ஆசீர்வாதம் இறங்கட்டும்.